ஹலோ மக்களே! இந்த வீடியோ எதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு சில பேர் கமெண்ட்ல வந்து டெய்லர் அக்காவோட அம்மா வீடியோக்கு பார்ட் 2 கேட்டிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நல்ல விஷயம், நல்லது சொன்னீங்கன்னு சொல்லியிருந்தீங்க. ஒரு சில பேர் வந்து நல்லாவே திட்டியிருந்தீங்க. "உனக்கு ஏன் அந்த வேலை? நீ வந்து புறம் பேசுற" அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. இப்படியே சொல்லி நீ சம்பாதிக்கிறியா? அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஆக்சுவலி இந்த யூடியூப்ன்றது எனக்கு நான் சம்பாதிக்கிறதுக்காக இந்த யூடியூப்க்கு வரல. எனக்கு புடிச்சிருக்கு பேஷன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்திருக்கேன். நான் இத எதுக்காக ஸ்டார்ட் பண்ணேன்னா, நெறைய பேர பார்த்து இன்ஸ்பயர்ட் ஆகி தான் நான் இத ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இதுல வர வருமானத்த வச்சு என்னோட குடும்பம் ஓடணும்னு எந்த அவசியமும் கிடையாது. உங்ககிட்ட நான் ஓப்பனாவே சொல்றேன். நாங்க வந்து கஷ்டப்படுற ஃபேமிலியோ, இல்ல மிடில் கிளாஸ் ஃபேமிலி கூட கிடையாது. இது எனக்கு பிடிச்சிருக்கு. நான் படிச்சிருக்கேன். நான் படிச்சது நான் ஒரு சில விஷயம் கத்துருக்கேன். அத வச்சு நான் 4 பேருக்கு ஏதாவது சொல்லணும்னு தான் நான் நெனச்சு தான் இந்த வீடியோ இந்த யூடியூப் சேனலே நான் ஸ்டார்ட் பண்ணேன். இப்போ டெய்லர் அக்கா அம்மாவோட விஷயத்துக்கு வரலாம். நெறைய பேர் சொல்லியிருந்தீங்க. ஒரு ஒரு லேடின்னு நெனைக்கிறேன். அவங்க வந்து சொல்லியிருந்தாங்க, "நீ வந்து புறம் பேசுற. நீ மட்டும் என்ன செய்ற?" அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி புறம் பேசுறது அப்படின்னா என்னங்க? இப்போ நான் என் ஃப்ரெண்ட் இருக்கோம். நாங்க 2 பேரும் உட்காந்து, "ஏய் அவ அப்படிடி, இவ இப்படிடி, அவ அந்த மாதிரிடி." அதுதான் புறம் பேசுறது. நான் என்ன பண்ணேன்னா, ஒருத்தவங்க நம்மள வந்து தப்பா லீட் பண்றாங்க. அதாவது சோசியல் மீடியாலயே வந்து தவறா நம்மள லீட் பண்றாங்க. அத தான் உங்ககிட்ட நான் சொல்றேன். ஒரு 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 சப்ஸ்கிரைபர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து சிந்திங்க நைன் சேனல் அவங்களோட வீடியோ பார்த்து, அவங்களோட சிஸ்டர் இன் லா அதாவது நாத்தனார் வந்து அவங்க அத ஃபாலோ பண்றதும் இல்லாம, அவங்களையும் ஃபாலோ பண்ண சொல்லி டார்ச்சர் பண்றாங்களாம். இதனால வீட்ல வந்து சண்டை வருது அப்படின்ற மாரி சொல்லியிருந்தாங்க. சோ, ஒருத்தங்க இந்த சமூகத்த வந்து மிஸ்லீட் பண்றாங்க. தவறான கருத்துக்கள சொல்றாங்க. அதால அவங்க மட்டும் பாதிக்கல. இப்போ நீங்க என்னோட சேனல் பார்க்குறீங்கன்னா, இந்த சேனல பார்த்து நீங்க மட்டும் அத வந்து எடுத்துக்க மாட்டீங்க. இதுல நல்ல விஷயம் இருந்தா நீங்களும் 4 பேர்கிட்ட சொல்வீங்க. இதுல கெட்ட விஷயம் தான் அந்த சேனல்ல வந்து இந்த மாரியெல்லாம் சொல்றாங்கன்னு சொல்லிட்டு நீங்க 4 பேர்கிட்ட சொல்வீங்க. சோ, ஒரு விஷயம் வந்து அவங்கள மட்டும் அஃபெக்ட் பண்ணாது. பார்க்குறவங்கள மட்டும். அவங்க சுத்தி இருக்கவங்க எல்லாரையுமே அஃபெக்ட் பண்ணும். சோ நான் அததான் சொன்னேன். சிந்திங்க நைன் அம்மா வந்து நம்மள வந்து தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. ஆன்மீகம் பற்றியான சேனல் வந்து நெறையவே இருக்கு. அதுலலாம் கூட நெறைய நெறைய நல்ல கருத்துக்கள் சொல்றாங்க. நான் எடுத்து சொல்லணும்னா, என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோவே நான் நெறைய பேர சொல்லியிருக்கலாம். இவங்கள விட நல்லா ஃபேமஸா இருக்கிற அவங்கள கூட நான் எடுத்து என் வீடியோ போட்டு இத விடவே நல்லாவே இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எனக்கு வந்து சம்பாதிக்க தெரியும். ஆக்சுவலி நான் இப்பதான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். முன்னாடி நான் நெறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். என்னமோ இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ மாதிரி. "நீ இத போட்டு தான் சம்பாதிக்கிறியா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. எனக்கு இன்னும் சப்ஸ்கிரைபர் கவுண்ட் கூட ஏறவே இல்ல. ஆனா நான் இதுல இருந்து என்ன சம்பாரிச்சுருவேன்னு சொல்லிட்டு இப்படி பேசுறீங்கன்னு எனக்கு தெரியல. 2வது நான் எதுக்காக சிந்திங்கனையின் அம்மா பத்தி பேசினேன்னா, அவங்க வந்து நீ இத பண்ணணும், அத பண்ணணும்னு சொல்றாங்க. நான் எப்படி ட்ரெஸ் பண்ணணும், நான் எவ்ளோ நகை சேர்த்து வைக்கணும், நான் எப்படி பணம் சேர்த்து வைக்கணும், என் குடும்பத்த நான் எப்படி நடத்தணும், என் புருஷனுக்கு நான் என்ன பண்ணணும்னு நான் தான் முடிவு பண்ணணும், இல்ல நீங்க தான் முடிவு பண்ணணும். இவங்க யாரு சொல்றதுக்கு? இதான் என்னோட கேள்வி. என்ன கேள்வி கேட்கிறீங்க? உனக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு அவங்கள கேள்வி கேட்க? நான் அததான் கேட்டு வீடியோவே போட்டிருக்கேன். அவங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? நீ இந்த கலர்ல தான் புடவை கட்டணும், இந்த கலர்ல தான் வளையல் போடணும், இங்க தான் பொட்டு வைக்கணும், சாரிய பின் பண்ணி தான் போடணும், ஒரு சைடு போடக்கூடாது, லிப்ஸ்டிக் போடக்கூடாது, மை போடக்கூடாது, தலையில கனகாம்பரம் பூ வைக்கக்கூடாது, கால் மெட்டி மட்டும் தான் தெரியணும், உன் குதிகால் வரைக்கும் தெரியாம புடவை கட்டு, இந்த மாரி பண்ணு, அந்த மாரி பண்ணு, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா, எக்ஸெட்ரா. இவங்க யாரு நமக்கு சொல்ல? ஆனா, இவங்களே இவங்க பொண்ணுக்கு இதெல்லாம் சொல்லலையா? அதுதான் என்னோட கேள்வியா இருந்துச்சு. 2வது என்னோட கேள்வி டெய்லர் அக்காவோட அம்மாவ மட்டும் தானே தவிர, டெய்லர் அக்கா அந்த பொண்ண நோக்கி கிடையாது. அவங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும், அவங்க என்ன மேக்கப் போடணும்ன்றது அவங்க தான் முடிவு பண்ணணும். அவங்க தான் முடிவு பண்ணிட்டு இருக்காங்க. ஓகேவா? என் கேள்வி அவங்கள நோக்கி கிடையாது. நீ ஏன் ஜாக்கெட் போட்டுட்டு வந்து வீடியோ எடுக்கிறன்னு என்னோட கேள்வி கிடையாது. நீ ஏன் மேக்கப் போடுறன்றது என்னோட கேள்வி கிடையாது. ஓகேங்களா? அவங்கவங்களுக்கான உரிமை அவங்கவங்க தான் அத முடிவு பண்ணணும். நீயும் நானும் அத முடிவு பண்ணக்கூடாது. சரிங்களா? இதான் என்னோட கேள்வி.
ஒருத்தர் கமெண்ட்ல வந்து ரொம்ப ரொம்ப இவர் சொல்றாரு, நீங்க இந்த மாதிரி நீ யாரு இவங்களை கேள்வி கேட்கறதுக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கடைசியா அவரே வந்து தவறுதலா பேசுறாரு. ஒரு சோசியல் மீடியால பப்ளிக்ல நீ ஒரு பொண்ணுகிட்ட எப்படி பேசணும்னு உனக்கு தெரியல, நீ அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வர. என்னோட பழைய வீடியோல அந்த அம்மாவை பத்தி நான் வந்து தவறுதலா, அதாவது அவங்கள நான் தப்பா பேசியிருக்கவே மாட்டேன். நீங்க ஏன் இந்த மாதிரி பேசுறீங்க, இப்படி தப்பா ரீட் பண்றாங்க, மக்களே பாத்துக்கோங்கன்னு தான் சொல்லியிருப்பேனே தவிர அவங்கள ஒரு இடத்துல கூட அசிங்கமா பேசியோ இல்ல அவங்க பெண்களை அசிங்கமா பேசி சொல்லியிருக்க மாட்டேன். இவங்க உபதேசம் எல்லாம் ஊருக்கு மட்டும் தான் கொடுக்குறாங்க, ஆனா அவங்க பொண்ணுங்களுக்கு இல்லையேன்றதுதான் என்னோட கேள்வி. ரெண்டாவது, இவங்கள பத்தி பார்ட் 2 வீடியோ கேட்டிருந்தாங்க ஒரு சிஸ்டர். பார்ட் 2 இல்லங்க, இவங்கள பத்தி நம்ம பார்ட் 10, 20, 13 போய்க்கிட்டே இருக்கலாம். நிறைய வீடியோஸ் இவங்களே பார்த்து இவங்களோட சேனல்ல ஆமா நம்ம சொன்னது தப்பு, நமக்கே பேக் அடிக்குதுன்னு சொல்லிட்டு டெலீட் பண்ணிருக்காங்க. நீங்க போய் பாருங்க. இந்த மாதிரி மிஸ்லீட் பண்ண கண்டென்ட் எல்லாமே இவங்களே வந்து டெலீட் பண்ணிருக்காங்க. இது ஒண்ணு. ரெண்டாவது, ஆஹ் இவங்க சொல்றாங்க இல்லையா, விதவை வந்து அடுத்த ஜென்மத்திலயும் அவங்க வந்து விதவையா தான் இருப்பாங்க, அவங்க பாவம் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டுன்னு. இந்த மாதிரி கண்டென்ட் எல்லாம் இவங்க சொல்றதுக்கு இவங்க யாரு? இவங்களுக்கு யாரு உரிமை கொடுத்தது? இத மாதிரி நீங்க சொல்லாதீங்கன்ட்டு தான் நாங்க சொல்றோம். ஓகேவா? நிறைய ஆன்மீக சேனல் இருக்கு, நிறைய நல்ல கருத்துக்களை சொல்றாங்க. அவங்களெல்லாம் நான் வீடியோ எடுத்து போடல, இவங்கள பத்தி தான் நான் சொல்றேன். இப்போ இவங்க சொல்ற தவறான கருத்துக்கள், இது வந்து மூட நம்பிக்கைன்னு கூட சொல்ல முடியாதுங்க. மூட நம்பிக்கைன்றதே வேற, நம்ம கிட்ட விதைக்கிறவங்க அது நிறைய பேர் இருக்காங்க. ஆனா இவங்க வந்து இப்படி பண்ணா பணம் சேர்ந்துரும், இந்த மாதிரி வச்சா பணம் சேர்ந்துரும், நீ இங்க புட்டு வச்சா உன் புருஷனுக்கு நல்லது, இத பண்ணா உன் புருஷனுக்கு ஆயுள் கெட்டி, இத பண்ணா உன் புருஷனுக்கு, ஏன் புருஷனுக்கு ஆயுள் கெட்டியோ இல்ல உங்க புருஷனுக்கு ஆயுள் கெட்டியா இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு தெரியும். இப்போ சொல்றேன், அந்த சீரகம் சம்திங் மிளகு இதெல்லாம் வைக்கணும், இதெல்லாம் பண்ணணும், இதெல்லாம் பண்ணா புருஷனுக்கு ஆயுள் கெட்டி ஆயிடுமா சொல்லுங்க? நீங்களே சொல்லுங்க. இததான் நான் சொல்றேன், மூட நம்பிக்கைன்றதே வேற, இவங்க நம்ம கிட்ட சொல்ற கருத்துக்கள், இவங்க நம்ம கிட்ட என்ன புகுத்துறாங்கன்றதே வேற. இதெல்லாம் இவங்க பண்றாங்களா ஃபர்ஸ்ட்னு கேட்டு பாருங்க. ரெண்டாவது, இவங்க வந்து கமெண்ட் செக்ஷன் ஃபுல்லாவே வந்து அம்மா தெய்வம்மா நீங்க சொல்லி நான் அதை பண்ணிட்டேம்மான்னு 4-5 பேர் தான் இருப்பாங்க. உண்மையா இவங்க சொல்லி ஃபாலோ பண்ணத ஏதாவது நல்லது நடந்திருக்குன்னு சொல்லிட்டுன்னு யாராவது இப்ப நம்மள மாதிரி சப்ஸ்கிரைபர் யாராவது இருந்தா அந்த கமெண்ட் செக்ஷன்ல போயிட்டு கமெண்ட் பண்ணிருக்காங்களான்னு கொஞ்சம் பாருங்க. இவங்க சொல்றது பண்ணா நமக்கு நல்லது நடக்குமான்னு ஃபர்ஸ்ட் நாம யோசிக்கணும். இது வந்து கரெக்டா நம்ம யோசிக்கணும் ஃபர்ஸ்ட். இவங்க வந்து நம்ம ரொம்ப எப்படி சொல்ல, தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்கன்றதுதான் நான் சொன்னனே தவிர, நான் வந்து அவங்கள வந்து புறம் பேசுறதோ இல்ல உனக்கு என்ன உரிமை இருக்கும், நாளைக்கு நானே உங்களை தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணா, எனக்கு இப்போ ஒரு 200 சப்ஸ்கிரைபர் இருக்கீங்கன்னா அந்த 200 சப்ஸ்கிரைபர் கமெண்ட் செக்ஷன்ல வந்து கேள்வி கேட்கிற உரிமை உங்களுக்கு இருக்கு. ஓகேவா? இது வந்து எப்படி சொல்றதுன்னா, எனக்கு எனக்கு உரிமை இருக்குங்க. நானும் இந்த நாட்டுல வாழ்றேன், நான் உங்க சேனலை பாக்குறேன், உங்க சேனல் எல்லா சேனலையும் நான் பாக்குறேன். நீங்க தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்க, மக்கள் இப்படி தப்பா சொல்லாதீங்கன்னு கேக்குற உரிமை இருக்கா இல்லையா? ஓகேவா? எல்லாருமே தாங்க கேக்குறாங்க. இப்ப இந்த சேனலே விட்டுருங்க. நார்மலா உங்க பக்கத்து வீட்டுல இந்த மாதிரி ஒரு லேடி இருக்காங்க, இந்த மாதிரி எல்லாமே தப்பு தப்பா சொல்லிட்டு எல்லாருக்கும் சொல்றாங்க, அதை ஃபாலோ பண்ணி நிறைய பேருக்கு கெட்டதே நடக்குதுன்னா நீங்க 4 பேர்கிட்ட சொல்ல மாட்டீங்க, அவங்க சொல்றதை கேட்காதீங்க, அவங்க தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லுவீங்க. அப்புறம் நெக்ஸ்ட் ஒரு ஸ்டேஜ்ல நீங்க அவங்க கிட்ட போய் கேட்பீங்கல்ல, நீங்க சொல்றது எல்லாமே தப்பா இருக்கு, நீங்க தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றீங்கன்னு சொல்லிட்டு கேள்வி கேட்பீங்களா கேட்க மாட்டீங்களா? கேட்போம், கண்டிப்பா கேட்போம். நான் கேட்பேன், கேட்டு இருக்கேன் நிறைய இடத்துல. ஓகேவா? அதே மாதிரி டெய்லர் அக்கா இருக்காங்கல்ல, அவங்கள பத்தி தவறான நிறைய விமர்சனம் இருக்கு. அதுக்கு நீங்க என்ன சொல்றீங்கன்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் கேட்டிருந்தாங்க. அது அவங்களோட விருப்பம், அவங்க பிசினஸ் பண்றாங்க, அவங்க பிசினஸ் பண்ணட்டும். அவங்க அதை தப்பா இன்ஃபுளுயன்ஸ் பண்றாங்க அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அதையுமே நான் கேள்வி கேட்பேன். ஆனா அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் பத்தி நான் கேள்வி கேட்கறதுக்கு நான் யாரு? அதான் என்னோட கேள்வி. நான் உங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ கேள்வி கேட்க முடியாது. ஒரு பொது ஊடகத்திலயோ வெளியிலயோ சமூகத்திலயோ வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்ற ஒரு பேசிக் நாலேஜ் வந்து நமக்கு இருக்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் நமக்கு இருக்கணும். ரெண்டாவது அவங்க குடும்பத்துல இருக்கவங்களுக்கு இருக்கணும். அதை பார்த்துதான் அவங்க அதை திருத்திக்கணும். அவங்களுக்கே எதுவுமே இல்லாத போது அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் கேள்வி கேட்கறதுக்கு எனக்கு எந்த உரிமையும் கிடையாது. நாளைக்கு நீங்க எப்படி ட்ரெஸ் பண்ணணும்ன்றத நான் வந்து நீ ஏன் இப்படி ட்ரெஸ் பண்ணிருக்க, இப்படிதான் ட்ரெஸ் பண்ணுங்கன்னு நான் சொல்ல முடியாது. அது உங்க உரிமை. நீங்க எப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும்ன்றது நீங்க தான் முடிவு பண்ணணும். நான் எப்படிதான் ட்ரெஸ் பண்ணுன்றத நான் தான் முடிவு பண்ணணும். சரிங்களா? இப்போ அவங்க சொல்லியிருந்தாங்க, நம்ம சிந்திங்க நைன் மம்மி சொல்லியிருந்தாங்க, அதாவது டொமஸ்டிக் வயலன்ஸ் இருக்கு பாத்தீங்களா,
இப்போ வந்து என்னோட கணவர் என்ன அடிக்கிறாருன்னா அதுக்கு வந்து நான் செஞ்ச பாவம் தான் காரணம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதுக்கு வந்து அவங்க அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள ஒரு அம்மா தானே. அவங்களுக்கு நாளைக்கு 2 பொண்ணு இருக்குல்ல. அவங்க 2 பொண்ணுல ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணி குடுத்துட்டாங்க. இன்னொரு பொண்ணு கல்யாணம் பண்ண போறாங்கன்னே வச்சுக்கோங்க. நாளைக்கு அவங்க புருஷங்க அவங்க பொண்ண போட்டு அடிக்கும்போது அவங்க பொண்ணுகிட்ட அவங்க சொல்லுவாங்களா? அம்மா இது உன்னோட கர்மா. இத நீ அனுபவிச்சேதாம்மா ஆகணும். அதனால உன் புருஷனை எதுவுமே கேட்க முடியாதுன்னு அவங்க பொண்ணுங்க கிட்ட அவங்க சொல்லுவாங்களா? ஆனா நம்ம கிட்ட சொல்றாங்க. இது உன்னோட கர்மா. நீ அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இத எப்படிங்க கேட்காம இருக்க முடியும்? இந்த கர்மான்னு சொல்றாங்க. இப்ப டொமஸ்டிக் வயலன்ஸ்ல எவ்வளவு பெண்கள் இருப்பாங்க. இந்த வீடியோவை எவ்வளவு பெண்கள் பார்ப்பாங்க. புருஷங்க கிட்ட அடி வாங்குற பெண்கள் எவ்வளவு பேர் பார்ப்பாங்க. அப்போ அவங்க கிட்ட எல்லாம் நீங்க போயிட்டு இது உன்னோட கர்மான்னு சொல்லும் போது அவங்களுக்கு எவ்வளவு வேதனையா இருக்கும். அததான் நான் சொன்னேன். இது ஒண்ணு. அது மாதிரி நிறைய 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 இருக்கு. அவங்க நிறைய நம்மள தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி இப்படிதான் விளக்கேத்தணும். முக்கியமா நீங்க வீடு எப்படி பெருக்கணும்னு கூட சொல்லி தராங்கங்க. நமக்கு வீடு பெருக்க தெரியாதா என்ன? நீங்க வீடு எப்படி பெருக்கணும், நீங்க துணி எப்படி மடிச்சு வைக்கணும், நீங்க எப்படி சாப்பிடணும், எந்த கையில சாப்பிடணும், ஃபர்ஸ்ட் எதை சாப்பிடணும், இதெல்லாம் கூட அவங்க சொல்லுவாங்க. ஃபியூச்சர் அப்கமிங் வீடியோஸ்ல கண்டிப்பா இது கூட வரும் வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவாங்க. இதுதான் வந்து இந்த பார்ட் 2க்கான வீடியோ. இன்னும் இதை எலாபரேட்டா சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். அவ்வளோ வீடியோஸ் இருக்கு, அவ்வளோ கருத்துக்கள் இருக்கு. எல்லாமே நாங்க எடுத்துதான் வச்சிருக்கேன். ஆனா வந்து எனக்கு வந்து இதுவே போதுமானதா இருக்கு. இதுக்கப்புறமா அவங்கள ஃபாலோ பண்றவங்க ஃபாலோ பண்ணிட்டு தான் இருப்பாங்க. அவங்கள அன்ஃபாலோ பண்றவங்க புரிஞ்சு தெளிஞ்சு அன்ஃபாலோ பண்ணிக்கிட்டோம். ஓகேவா? நான் என்ன சொல்ல வரேன்னா, மூட நம்பிக்கைன்றது வேற, நம்ம கிட்ட தவறான கருத்துக்களை சொல்லி நம்மள அதுல அழுத்துறதுன்றது வேற. அது ஒண்ணு. 2வது அவங்க பொண்ணு பண்றதுக்கு நாம ஏன் கேள்வி கேட்கணும்ன்றது என்னோட கேள்வி. 2வது பிரியாணி மேன் வந்து அவங்க பொண்ண தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிருக்காரு. அத பத்தி வீடியோ போடுங்கன்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. இப்ப பிரியாணி மேன் வந்து அரெஸ்ட் ஆயிருக்காரு. சாரி, தப்பா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல, தப்பா பேசியிருக்காரு. அது சரிதானே அவர் பேசினது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சோசியல் மீடியால பிரியாணி மேனுக்கு சப்போர்ட்டாவும் இருக்கு, பிரியாணி மேனுக்கு ஹேட்ரடாவும் இருக்கு. இத பத்தினான வீடியோவை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோ அப்லோட் பண்றேன். இதுல யார் மேல தப்பு, யார் மேல தப்பு இல்ல. பிரியாணி மேன் சொன்னதுல இருந்து நாம என்ன கத்துக்கிறோம், இந்த சமூகத்துல இருந்து நாம என்ன கத்துக்கணும் பிரியாணி மேன் பண்ணதுல இருந்து அப்படின்றத நெக்ஸ்ட் வீடியோல அப்லோட் பண்றேன். இப்போ நம்ம ஒரு வீடியோ பாக்குறோம்னா அந்த வீடியோல இருந்து நம்ம நல்ல விஷயத்தையும் பார்ப்போம், கெட்ட விஷயத்தையும் பார்ப்போம். நல்ல விஷயத்தை எடுத்துக்கணும், கெட்ட விஷயத்த அங்கேயே விட்டுடணும். அதுதான் நான் சொல்ல வரேன். இப்போ நம்ம சிந்திங்கனை நம்ம சேனலை பார்க்கறோம்னா அதுல நல்ல விஷயம் இருக்குதான்னு கேட்டீங்கன்னா நல்ல விஷயமே கிடையாது, கெட்ட விஷயம் தான் இருக்கு. சோ அதை நம்ம எடுத்துட்டு என்ன பண்ண போறோம்? இன்னைக்கு நாள் ஃபுல்லா ஹவுஸ் ஒய்ஃப் வந்து வீட்டுல எல்லா வேலையும் முடிச்சுட்டு யூடியூபை தான் பார்த்துட்டே இருப்பாங்க. நான் எல்லாரையும் சொல்ல வரல. இப்ப இதுக்கும் ஏதாவது சொல்ல போறீங்க? என்னெல்லாம் கேட்டா நான் யூடியூப் தான் பார்ப்பேன். யூடியூப் நிறைய பார்ப்பேன். ஆனா யூடியூப்ல நான் என்ன பாக்குறேன்றத நான் தான் முடிவு பண்ணணும். யூடியூப் எனக்கு என்ன தேவைன்றத நான் தான் முடிவு பண்ணணும். நான் ஒரு நாள் ஃபுல்லா கொஞ்சம் இது அதுன்னு பார்க்க மாட்டேன். யூடியூப்ல இருந்து நல்ல விஷயத்த நான் என்ன கத்துக்கணும், அந்த கத்துக்கிட்டதை எடுத்து நான் எப்படி அடுத்தவங்க கிட்ட சொல்லணும்ட்டு தான் நான் பார்ப்பேன். இப்போ ஒருத்தவங்க தவறான கருத்து சொல்லியிருந்தாங்களா, A2D அவரோட சேனல்ல பிரியாணி மேனை தாக்கி டெய்லர் அக்காவுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய விஷயம் சொல்லியிருந்தார். அவர் சொன்ன 10 விஷயத்துல 7 விஷயம் கரெக்ட் ஆச்சு, 3 விஷயம் தப்பா தான் சொல்லியிருக்காரு. சோ அது மாதிரிதான் அந்த 7 விஷயம் கரெக்டா, அந்த 3 விஷயம் தப்பு என்னன்னா நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோல சொல்றேன். தேங்க்யூ.